குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம், கோல்டு. நம்ம மேல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான். அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நினைச்சு பாருங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவார் மேல. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார். கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு 2 ரூபாய் போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும். ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவோம். இதுக்கும் குரு காரணம். ஏன்னா ஒருத்தவன் நம்மள சொல்லிடக்கூடாதுடா. நாம ஏதாவது ஒண்ணு நாம எப்ப விழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. இதுவும் குருவுடைய எண்ணம். எல்லாமே தெரிந்தும் அதை தம்பட்டம் அடிக்காம இருப்பதும் குருவின் எண்ணம். இப்போ குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நமக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார். குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு. நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது. கால் கடுக்க நிக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்கக்கூடிய கிரகம் அது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கடுக்கிற நிக்க வேண்டிய நேரம். ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம், வேலைக்காக நிக்கிறோம், ரேஷன்ல நிக்கிறோம் இல்லையா? இதான உண்மை. அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவாவசு வருஷத்துல பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு 16 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில கம்பல்சரி 12 மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவுல சக்சஸ் பண்ண வைக்க போறார். குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும். அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார், அவர் கொட்டுறதை நாம எப்படி அல்றது, சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இந்த உலகத்துல நாம நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம், புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். ஃபோர்ஜரியோ இல்லை இன்னொருத்தவனை கெடுக்கிறதோ இல்லை இன்னொருத்தவனுக்கு தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது. மதிநுட்பம். எதை செய்தாலும் தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது 100% குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார். ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மிதுன ராசி. கொட்டி கொடுக்க போகும் குரு. சும்மா பேசாதீங்க ஐயா. ஜென்மத்துல குரு எங்களுக்கு கொட்டி கொடுப்பாரா? எல்லாரும் சொல்றாங்க ஜென்மத்துல குரு வந்தா பெரிய சிரமம், பெரிய ரிஸ்க் பொசிஷன். இப்படிலாம் இருக்கும்போது கொட்டி கொடுக்க போறார். ஏங்க விளம்பரத்துக்காக பேசுறீங்க? புரியுது, உங்க கருத்து எனக்கு புரியுது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கிராம் எத்தனை விலை ஏறினாலும் ஒரு தங்கத்தை வாங்கக்கூடிய மனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. எத்தனை லிட்டர் பெட்ரோல் விலை ஏறினாலும் தன்னுடைய வண்டியில அந்த எரிபொருளை நிரப்புவதற்கு எல்லா மனுஷனும் கண்டிப்பா கியூல நிற்பான். விலைவாசி ஏறிட்டுங்கிறதுக்காக கடைக்கு போகாம இருக்க போறோமா, வாழாம இருக்க போறோமா, வாழ்க்கையை முடிச்சுக்க போறோமா, யோசிக்காம இருக்க போறோமா, கல்யாணம் பண்ணாம இருக்க போறோமா, குழந்தை பெத்துக்காம இருக்க போறோமா? ஏதாவது ஒண்ணு குறையுமா? இன்னைக்கு என்னங்க தங்க வேலை? ₹1,00,000 வரட்டுங்க. ஒருத்தர் விளம்பரத்துல வருவார், ஒரு ஜுவல்லரியில இருந்து
விரைவில் அது கோடி ரூபாய் வரப்போகுதுன்னு கூட நான் சொன்னார். அவர் ₹1,00,000 வருதுன்னு. நல்ல மனுஷன். வரட்டும் ஐயா, நாங்க எங்களால முடிஞ்சது, காணி நிலம் வைத்திருப்பான் ஒரு விவசாயிங்கிற மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்சது ஒரு துளி தங்கமாக வாங்குவோம் ஐயா, எங்களால முடியும். அது என்ன வேணாலும் விலை ஏறிட்டு போட்டோம். என்ன ஒண்ணு நான் மாத்தி யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்? 10 பவுன் வச்சிருந்த பெரிய ஆளு நினைச்சான். இல்லையா, இப்பெல்லாம் 1 கிராம் வச்சிருக்கிறவனே பெரிய ஆளு. அவனே கோடீஸ்வரன் ஆயிட்டான். கடவுள் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்குறாரு. கவலைப்படாதீங்க. ஒண்ணே ஒண்ணு, எவ்வளவு வேணாலும் தங்க விலை ஏறலாம். திடீர்னு தங்கத்தோட வீழ்ச்சியை நாம சந்திக்கத்தான் போறோம். அன்னைக்கு மனசுக்கெல்லாம் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. மிதுன ராசிக்கும் இதே நிலைதான். உங்களுக்கு என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஒரு பிரேம்ல கொண்டு வந்து கடவுள் காட்டினாரோ அந்த பிரேம் ஒரு வினாடியில காணா போயிடும். குரு அந்த வழியை தான் பண்ண போறார். நீங்க பயப்படுற மாதிரி உங்களை ஸ்பாயில் பண்றதோ, இல்ல நீங்க பயப்படுற மாதிரி அதோ சொல்லுவாங்க நிக்கவே பவர் இல்லையா இதுல உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. உங்களால பவர் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவன் பார்வைக்கு அது தேவையில்லை. நம்ம செய்யற செயல்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. அதை பார்த்து மற்றவர்கள்லாம் ரொம்ப யோசிக்க போறாங்க, இது எப்படி நடந்தது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் ஒரு இடம் வச்சிருந்தாரு. எல்லா இடமும் சேல்ஸ் ஆனது. இவர் இடம் ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்தது, ஒரே புதரு. இவர் இடம் மட்டும் சேல்ஸ் ஆகல. அந்த வீட்டு அம்மா ரொம்ப யோசிச்சாங்க, ஏயா இப்படி இருக்கிற, வேலை வேலைன்னு போற, எல்லா இடமும் சேல்ஸ் ஆகுது, நம்ம இடத்துல ஒருத்தன் வந்து வாங்க மாட்டேங்கிறான், இப்படியே கிடக்கு, அந்த இடத்த போய் பாரியா, ஒண்ணு உழுது ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணு, இல்ல ஒரு மிளகா பயிராவது போடு, இல்லடி நேரம் வரும் அப்படிங்கிறாரு. அதுல கைய வைக்கவே அவருக்கு முடியல. இவரு சோசியம் பார்க்கிறாரு, பரிகாரம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, அந்த இடத்துல கை வைக்க முடியல மனுஷனால. இன்னைக்கு எத்தனை பேர் மிதுன ராசிக்காரவங்க வீடு கட்ட முடியாம பாதியில நிக்குது, விவசாய இடம் வாங்க முடியாம பாதியில நிக்குது, வாங்கின விவசாய நிலத்தையும் வாங்கின தொழிலையும் செஞ்ச தொழிலையும் முழுமையா நடத்த முடியாம பாதியில நிக்குது. இவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பிரேக்கப் ஆன காதல் இருந்து பிரேக்கப் ஆன காசு பணம் வரைக்கும் இப்ப எல்லாமே மாறி வரப்போகுது. இதுதான் மிதுனம். இது வரைக்கும் உங்க லைஃப்ல பிரேக்கப் ஆனதுல, தடப்பட்டதுல, இன்டர்வல் கொடுத்தான ஆண்டவன். இப்ப ஜென்மத்துக்கு வந்திருக்கிற குரு உங்களை யோசிக்க வைக்க போறார். இந்த நிலை தொடர்ந்தால் என் வாழ்வு மாறும், அதனால நான் தொடராம இருக்க மாத்தி யோசிக்கணுங்கிற எண்ணத்தையே உங்களுக்கு கொடுக்க போறார். ஏன்னா குரு இந்த இடத்துல இந்த உங்க ராசிக்கு 10வது வீட்டை பார்க்கிறாரு. 10வது வீட்டுல அவருடைய வீடு. அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தாரு, அவர் அப்படி பார்க்கிறாரு, டர்ன் பண்ணி திரும்பி பார்க்கிறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா நான் பொதுவாகவே சொல்லுவேன், 2, 5, 7, 9, 11 குருவுடைய பார்வை சரியாப்படும். குரு 10க்கு போனார்னா என்ன பண்ணுவாரு? பலத்தை நமக்கு அதிகப்படுத்துவாரு. நான் என் பலம் என்னன்னு தெரிய வைப்பாரு. அப்ப குரு 10ஆம் இடத்தை அவரோட உள்நோக்கும் பொழுது அவருடைய வீடு, அப்போ உங்களுடைய எண்ணத்தை உயர்த்துவார், உங்க பலத்தை தெரிய வைக்க போறார். அப்ப என்ன ஆகும்? இந்த காணி நிலம் சும்மா கிடந்தது பாருங்க, அந்த விவசாயி என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு பிறகு சரி இனிமேல் நம்ம இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற இந்த புல்லு பூண்டை எல்லாம் எடுத்து ஒரு கட்டி ஒரு மாட்டுக்கு கொடுப்போம், எதுக்கு இவ்வளவு வளர்ந்து கிடக்கு அப்படின்னு அதையெல்லாம் கொத்தி நல்ல கயிறாத்த திரிச்சு அதுல என்ன பண்ணாரு வச்சு கட்டி ஒரு பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும், இதுதான் முக்கியமே. பசுமாடு கொடுத்துட்டு வந்தாரு. அந்த பசுமாடெல்லாம் பச்சை புல்ல பார்த்தவொன்னு சந்தோஷம், அதை பார்த்தவொன்னு அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்குமே மிதுன ராசிக்காரவங்களுக்கு என்ன தெரியுமா, தங்கிட்ட இருக்கோ இல்லையோ எடுத்து இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு அதை அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்க. இதுக்கெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறதும் சரி, ஒரு மனுஷனை உயர்த்தி பார்க்கறதுலயும் சரி, மிதுனத்தை நிகர் மிதுனம் தான், வேற யாராலையும் அந்த இடத்த முடியாது. அப்படி பார்க்கிற சந்தோஷத்துக்கு எப்ப தெரியுமா விடை கொடுப்பாரு? வீடை தேடி திரும்பி வரான் மனுஷன். ஒரு நாள் அந்த நிலம் பக்கம் வரான். அப்ப பார்க்கும்போது அந்த நிலம் அப்பெல்லாம் புதரா இருந்த நிலம் ஃப்ரீயா இருக்கு. இப்ப எல்லாரும் கேட்கறான். ஏன்னா புதரா இருக்கும்போது யாரும் வந்து கேட்க மாட்டான், அங்க என்ன இருந்ததுன்னே தெரியாது. இப்ப எல்லாம் விலைக்கு கேட்கறான்.
அன்னைக்கு போய் ஒருத்தன் அழைச்சிட்டு போய் காட்டுறாரு, இந்த இடத்த நம்ம வாங்கி கொடுத்து சரி வித்துருவோம் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டானேன்னு நினைச்சுக்கிட்டு போய் இப்ப நடக்கிறாரு, ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்டது இவரோட நடையில. என்னடா இது? விவசாயி புரிஞ்சுக்கிட்டாரு. விவசாயம் பண்ணலைன்னா புரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை, அவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். சரி, ஏன்னா பூமியில் என்ன நடக்குதுன்னு தெரியறத விட வானத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பூமியில் என்ன அதாங்க விவசாயி புரிஞ்சுக்கிட்டாரு. சார் இப்ப விக்கிற மாதிரி இல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. போனா திரும்பி வந்த இடத்துல டங்குன்னு சத்தம் போட்டாரு, தட்டினாரு, பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தாரு. ராசிக்கார அம்மா சொன்னா பாத்தீங்களா, இதை சுத்தம் பண்ணுன்னு. தோண்டி பார்த்தா தங்க புதையல். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த குரு தங்க புதையலை கொடுக்க போறார். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு சிரமம் இருக்கு, இவ்வளதையும் கிளியர் பண்ணணும். மனசை விடாதீங்க மிதுன ராசிக்காரர்களே. வாழ்க்கையில என்னைக்குமே சில பேர் நம்மள அஸ்திவாரத்தை அசைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அவங்க பேச்செல்லாம் குப்பையில போடுங்க, மாத்தி யோசிங்க. உங்க லைஃப்ல குரு ஜென்மத்துக்கு வரார், ஜென்ம பகை விலகும், ஜென்ம கடன் விலகும், ஜென்ம கஷ்டம் விலகும். ஜென்மத்துல நமக்கு விடை தெரியாத பல விஷயங்களுக்கு உங்க மூளையே விடை கொடுக்க போகுது. நீங்க தான் யோசிக்க போறீங்க. பாருங்க, நீங்க யோசிச்சு நீங்களே மாறுவீங்க, என்கிட்ட திரும்பி சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவில்ல தெற்கு முகமா இருப்பாரு. வியாழக்கிழமையில அவருக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவாங்க மல்லிகைப்பூ மலரால. நினைச்ச காரியம் நடக்கும், குரு பார்வை கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.